ஒரு அழகான கிராமம். சுத்தி பச்சை பசேல்னு வயல்வெளிகள், தென்னந்தோப்புன்னு ஊரே பாக்கறதுக்கு லட்சணமா இருக்கும். ஆனா அந்த ஊரோட வடக்கு மூலையில இருக்கிற அந்த ஒரு பண்ணையார் வீடு மட்டும் பாக்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கும். அந்த காலத்துல அந்த ஊருக்கே ராஜாவா வாழ்ந்த பண்ணையாரோட வீடு அது. என்னப்பா, நேத்து அந்த பண்ணையார் வீட்டு பக்கம் யாராச்சும் போனீங்களா? நாய்ங்கெல்லாம் ஒரேடியா ஊழ விட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ சரியில்லை, ஏதோ ஆக போகுதுன்னு மட்டும் புரியுது. அடப்போப்பா, நீ வேற பயமுறுத்திக்கிட்டு. அந்த பக்கம் எவன் போவான்? விடிய விடிய எனக்கும் அந்த நாய்ங்க சத்தம் கேட்டுச்சு. ஒரு நிமிஷம் கூட கண்ணு அசரல. ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அறிவு, அந்த பண்ணையார் வீட்டு பக்கம் மட்டும் போயிடாதடா. ஊரே பயந்து போயிருக்கு. அங்க நிஜமாவே பேய் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்கப்பா. என்ன பாட்டி, நீங்களும் மற்றவங்க மாதிரி பயந்துட்டு இருக்கீங்க? பேயாது பிசாசாது எல்லாம் வெறும் கதை தான் பாட்டி. பாட்டி எவ்வளோ தடுத்தும் அறிவு கேட்கல. அவரோட பேச்ச மீறி பாட்டிக்கு தெரியாம தம் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு அந்த பண்ணையார் வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்க போறான். இருட்டுல அந்த பழைய வீட்டுக்குள்ள மெதுவா நுழையிறாங்க. டேய் அறிவு, டேய் அறிவு, எங்கடா இருக்க? எங்க போன? மேல யாரோ இருக்க மாதிரி தெரியுதுடா. டேய், இங்கதான்டா இருக்கேன், கத்தாத. நீயே பயந்துட்டு என்னையே பயமுறுத்தாதடா. இல்லடா, நிஜமாவே யாரோ அங்க நின்னு நம்மளையே பாக்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு தோணுது. சீக்கிரம் வெளியே போயிடலாம்டா. டேய், சும்மா வளராதடா. இங்க பாரு, இந்த வீட்டுக்குள்ள நம்ம 2 பேரை தவிர வேற யாருமே இல்லை. எல்லாம் ஓம் பயந்தான் அப்படி தெரியுது. வா, அந்த மாடி படிக்கட்டில் ஏறி பார்த்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். அறிவு வேணாண்டா, அங்க பாரு, இருட்டுல யாரோ இருக்காங்க. பயமா இருக்குடா, வா ஓடிடலாம். பயப்படாதடா, அது பூனையா இருக்கும். நான் மேலே போய் பார்க்க போறேன். வரதுன்னா வா, இல்ல இங்கேயே நில்லு. நில்லுடா, போகாதடா. நண்பன் எவ்வளவோ தடுத்தும் அறிவு கேட்கிறதா இல்ல. மெதுவா அந்த பழைய மாடி படிக்கட்டுல இருந்து ஏதோ ஒரு பெரிய பொருள் கீழே விழுற சத்தம். யாருது? அங்க யாரு இருக்கீங்க? சும்மா விளையாடாதீங்க, பதில் சொல்லுங்க. டேய் அறிவு, என்னடா அந்த சத்தம்? ஏதோ பெருசா விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாடா, எனக்கும் கேட்டுச்சு. ஏதோ பழைய இரும்பு பெட்டி உருண்டு விழுந்த மாதிரி பயங்கர சத்தம். ஆனா மேல ஒரு வெளிச்சமும் இல்லையே. திடீர்னு அவங்க பின்னாடி ஒரு உருவம் ஓடுற மாதிரி இருந்துச்சு. டேய் அறிவு, அங்க பாருடா, நம்ம பின்னாடி யாரோ ஓடுற மாதிரி இருந்துச்சு. எங்கடா? எந்த தூண் பின்னாடி? ஆனா அங்க இப்போ ஒண்ணுமே இல்லையடா. அங்க ஒரு பெட்டி தானா விழுந்துச்சு. இப்போ பின்னாடி வேற யாரோ ஓடுறாங்க. என்னடா நடக்குதுங்க? அங்க திடீர்னு ஒரு அலறல் சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு 2 பேரும் ஓடி வந்தாங்க. டேய் அறிவு, என்னடா அந்த சத்தம்? நிஜமாவே இங்க யாரோ இருக்காங்கடா. ஆனா இப்போ இங்க இருந்தவங்க திடீர்னு எங்கடா போனாங்க? எனக்கும் ஒன்னும் புரியலடா. இப்பதான் ஏதோ உருவம் ஓடுற மாதிரி இருந்துச்சு. அந்த சத்தமும் இங்கதான் கேட்டுச்சு. இங்க ஏதோ தப்பா நடக்குதுடா. அறிவும் அவன் ஃப்ரெண்டும் மறுபடியும் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கியே வேகமா போறாங்க. என்னடா இது? நாம ஓடுற பக்கமெல்லாம் இந்த உருவம் வருது. இவ்வளவு நேரம் சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு, இப்போ கண்ணு முன்னாடியே வந்து நிக்குது. டேய், எனக்கு என்னமோ இதை பார்க்கும்போது பேய் வேலை மாதிரி தெரியலடா. யாரோ ஆசாமி வேலையாதான் தெரியுது. நம்மள பயமுறுத்தவே யாரோ வேணும்னே இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? யாரோ ஆசாமியா?
ஒருவேளை திருடனா இருக்குமோ? ஆனா பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரியே தெரியலடா. பயமா இருக்கு. பேய்க்கு எதிரா காலடி சத்தம். அது ஓடும் போதே தெரிஞ்சிருச்சு இது மனுஷன் வேலை தான். வாடா, யாருன்னு இன்னைக்கு பாத்துடலாம். கொஞ்ச நேரத்துல யாரோ சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. நாம அந்த பொடி பயலுகளை நல்லா ஏமாத்திட்டோம். இந்த ஏரியாவில் பேய் இருக்குன்னு சொல்லி இந்த பக்கமே வரமாட்டாங்கடா. நெஜந்தாண்டா, ஒருத்தன் கண்ணை மூடிட்டு நிக்கிறத பார்க்கவே சிரிப்பு வருது. இவனுங்க பயந்து ஓடுனதுக்கு அப்புறம் இந்த பங்களா நமக்கடா. இனி இவனுங்க வரவே மாட்டானுங்க. நான் கொடுத்த அந்த அழுகை சத்தத்திலேயே பாதி உயிர் போயிருக்குண்டா அவனுங்களுக்கு. இனிமே கனவுல கூட இந்த பக்கம் வரமாட்டாங்க. நாம நிம்மதியா இருக்கலாம். என்னடா நம்மள பார்த்து புடி பயலுங்கன்னு நக்கல் பண்றானுங்களா? அந்த அழுகை சத்தம் இவன் கொடுத்தது தானா? இருடா, இவனுங்களை இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலாம். நல்லா சிரிச்சுக்கோங்கடா, இதுதான் உங்க கடைசி செருப்பு. வாடா, ஊருக்குள்ள போய் ஆளுங்களை கூட்டிட்டு வருவோம். இவனுங்களை இன்னைக்கு கையும் களவுமா பிடிக்கணும். அறிவும் அவனோட நண்பனும் ஊருக்குள்ள போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் கூட்டமா போனாங்க. ஏன்டா திருட்டு பசங்களா, இவ்வளோ நாளாக நீங்கள் தானாடா பேய்னு சொல்லி எங்களை ஏமாத்துனது? ஊருக்கே பயத்தை காட்டிட்டு இங்கே உட்காந்து திருடிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமாண்டா, எல்லாரும் பயந்து போய் இந்த வீட்டு பக்கமே வராமல் இருந்தோம். அந்த பயத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வேலையை காட்டியிருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கடா. அறிவு, இன்னைக்கு ஒன்னால தான் இந்த திருட்டு பசங்களை கையும் களவுமா பிடிக்க முடிஞ்சது. நீ மட்டும் தைரியமா அந்த வீட்டுக்குள்ள போய் உண்மையை கண்டுபிடிக்கலன்னா இன்னைக்கும் நாங்க எல்லாரும் அந்த பொய்யான பேய்க்கு பயந்துட்டு தான் இருந்திருப்போம். நானும் என் நண்பனும் ஒன்னா சேர்ந்ததால தான் இவனுங்க ஆட்டத்தை அடக்க முடிஞ்சது. இனி நம்ம ஊர்ல பேய்க்கு பயப்பட வேண்டாம். சொன்னேல அறிவு, நம்ம 2 பேர்கிட்ட எவனும் வேலையை காட்ட முடியாதுன்னு. என்னடா பொடிப்பாயலுங்கன்னு சொன்னீங்க, இப்போ அந்த பொடிப்பாயலுங்க கிட்டயே மாட்டி முழிக்கிறீங்களே, எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பயங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது பேய். அதை எதிர்த்து நாம துணிஞ்சு நின்னா அது வெறும் பொய். சில நேரங்கள்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத பயத்தை விட அந்த பயத்தை பயன்படுத்தி நம்மள ஏமாத்துறவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க. அந்த பழைய பங்களாவில இருந்தது பேய் இல்ல, சிலரோட பேராசைதான் அப்படின்னு அறிவு உலகத்துக்கு காட்டினான். அறிவும் அவன் நண்பனும் காட்டிய அந்த சின்ன துணிச்சல் ஒரு ஊரோட பல வருஷ பயத்தை உடைச்சு எரிஞ்சிருச்சு. இருட்ட மறைஞ்சு வெளிச்சம் வர்ற மாதிரி அந்த ஊர்ல இப்போ நிம்மதி பிறந்திருக்கு. இனி அந்த பக்கமா போற யாரும் பயத்துல கண்ணை மூடிக்கிட்டு ஓட மாட்டாங்க. நிமிர்ந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே போவாங்க. ஏன்னா உண்மையான தைரியம் எங்க இருக்கோ அங்க பயத்துக்கு இடமே இல்ல.